பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும், எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும், எம்மை நடத்தாதேயும். இம்மூதாதையரின் குற்றங்களை எம்மீது சுமத்தாதேயும். இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும், எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும், எம்மை நடத்தாதேயும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புயவலிமை காப்பதாக. அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறைதோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். தலைமுறைதோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும், எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, எம் பாவங்களுக்கேற்றபடி எம்மை நடத்தாதேயும், எம்மை நடத்தாதேயும். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே இன்றைய நாளில் திருப்பாடல் 79 8 முதல் 9 வரை இருக்கக்கூடிய இறைவசனமும் 11 முதல் 13 வரை இருக்கக்கூடிய வசனத்தையும் குறித்து நாம் தியானிக்கவிருக்கின்றோம். இந்த திருப்பாடல் ஒரு தேசிய புலம்பல் பாடலாகவும் இருக்கிறது. அதனுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இந்த நபுக்கத்நேசர் அரசனுடைய தலைமையிலே பாபிலோனியர்கள் அந்த ஆலயத்தை எல்லாம் தகர்க்கின்றார்கள், மக்களை கொள்கின்றார்கள், மக்களை சித்திரவதை செய்கின்றார்கள். அதே போல பலரை அடிமைகளாக மாற்றுகின்றார்கள். அடிமை முறையில் அதிகமாக அவர்கள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், மூதாதையர்கள் செய்த பாவம் அல்லது நாம் செய்த பாவம், இதன் வழியாகத்தான் இப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் நாம் மேற்கொள்கின்றோம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையில் ஒரு மீட்பை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். யாராவது நம்மை காக்க மாட்டார்களா, நமக்கு ஒரு நல்வாழ்வை தரமாட்டார்களா என்கின்ற ஒரு சூழ்நிலையில் காணப்படுகின்றது. எனவேதான் 8வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, மூதாதையருடைய குற்றங்களை என் மீது சுமத்தாதேயும், உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற அந்த உணர்வை அவர்கள் உணர்ந்து பார்க்கின்றார்கள்.
அப்படி என்றால் அது அந்த மூதாதையர்கள் வழியாக சுமத்தப்பட்ட ஒரு சுமையாக இருக்கின்றது என்று. இந்த மூதாதையர்களுடைய பாவங்கள் இவர்களை உண்மையிலே அது வதைக்கக்கூடியதாக இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக கடவுள் அதற்காக அப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுக்கவில்லை என்பதை பார்க்கின்றோம். அதே போல இஸ்ராயல் மக்கள் இது அந்த மூல பாவத்தினுடைய நிலை என்று நினைக்கின்றார்கள். மூல பாவம் என்று சொல்கின்ற அந்த ஒரிஜினல் சின் என்று சொல்வோம், அதனுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது என்று நினைப்பார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து கடவுள் மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றது. அதே போல கடவுள் தண்டனை கொடுக்கக்கூடியவர் அல்ல, மாறாக கருணையின் வடிவாக இருக்கின்றார். அப்போ மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? பாவம் சமூகத்தையும் வரலாற்றையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை உணருகின்றார்கள். அதுவும் உண்மையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் பாவம் நம்மை மட்டுமல்ல, நமது சமுதாயத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. 9வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுள் மீட்பராக இருக்கின்றார். இதோ உமது பெயரை முன்னிட்டு அந்த மாட்சிமைப்படுத்துகின்ற பொழுது எங்களுக்கு நீர் உதவி செய்ய வாரும் என்று கேட்கின்றார்கள். இறைவன் வருகின்றார், உதவி செய்வதற்காக வருகின்றார். இந்த சூழ்நிலையிலே மனிதனுடைய தகுதி அவர் பார்ப்பதில்லை. ஆனால் கடவுள் எல்லோர் மேலும் இரக்கமுடையவராக இருக்கின்றார். மீட்பு என்பது கடவுளுடைய அருள் என்பதை வெளிப்படுத்துகின்றார். அந்த கடவுளுடைய அருளை மக்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை உணர்ந்து அந்த மனித முயற்சியின் பலனினால் பல நன்மைகள் ஏற்படுகிறது என்பது அல்ல, மாறாக கடவுளது அந்த ஆசிரினால் மனிதன் முழுமையான அந்த மனித பலனை அனுபவிக்கின்றான் என்பதையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அருள் என்பது கடவுளது ஆசிரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அருள் நிலை என்று பார்க்கின்ற பொழுது அந்த கடவுளுடைய ஆசிர் மக்கள் மேல் காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இதோ 11வது வசனத்திலே பார்க்கின்றோம், சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உன் திருமுன் வருவதாக, கொலை தீர்ப்பு பெற்றோரை புய வலிமையை காப்பதாக என்று சொல்லுகின்றது. அப்படி என்றால் மக்களை காக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார், அதற்கு அவர் வழிமுறைகளை செய்கின்றார் என்கின்ற ஒரு வசனமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே மக்கள் சிறை பிடிக்கப்பட்டனர். இந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வழி நடத்துதல் என்று நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு மேய்ப்பனாக இருக்கின்றார் என்பதையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் நாம் இந்த பாவ உணர்ச்சியிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், கருணை மீது முழு நம்பிக்கை பெற வேண்டும். அந்த கருணையை, இறைவனது இரக்கத்தை பெறுகின்ற பொழுது இந்த பாவ சூழ்நிலையிலிருந்து நாம் விடுதலை பெறுகின்ற பொழுது இறைவனது நிறைவான ஆசிரை நாம் பெறுகின்றோம் என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த தவ காலத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எத்தகைய ஒருத்தல் முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம்? இந்த ஒருத்தல் முயற்சிகள் வெளி அடையாளங்களாக மட்டும் இருக்கிறதா, அல்லது என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய உணர்வை, என்னுடைய குடும்ப சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நான் தனிப்பட்ட விதத்திலே மாற வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும், சமுதாயத்தில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும், திருச்சபையில் ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் நாம் செயல்படுகின்ற பொழுது இறைவனது ஆசீர் என்பது முழுமையாக கிடைக்கின்றது என்பதை தான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே கருணையின் வடிவாக இருக்கக்கூடிய இந்த இறைவனை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா? இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார் என்பதை நாம் நினைவுபடுத்தி, இதோ கடவுள் நம்மை அழிப்பதற்காக அல்ல, மாறாக நாம் மீண்டுமாக கடவுளிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். இறைவன் தாமே தொடர்ந்து நம்மை நல்லுள்ளம் படைத்தவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய ஆசிரை பொழிய வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். இரக்கம் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது, ஆண்டவரே நீர் கருணையின் உருவாக இருக்கின்றீர், எங்களை ஆசிர்வதிக்கின்றீர், இதோ எங்கள் மேய்ப்பராக இருக்கின்றீர், நாங்கள் உம்மை நம்புகின்றோம், நீர் எங்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் பொழிகின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய பாவ நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று உம்முடைய அன்பு பிள்ளைகளாக மாறுவதற்கு எங்களுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.